ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸோட டே 9 வீடியோ, அப்ளிகேஷன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். அதாவது நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் இல்லாமல் நம்ம எவ்ரிடே லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அலார்ம் கிளாக். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மொபைல் போன்ல அலார்ம் வச்சுட்டு செட் பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் அலார்ம் கிளாக் கண்டிப்பா இருக்கும். ஸோ அலார்ம் கிளாக் இல்லாம நம்மளால காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கவே முடியாது. அதுவும் இப்ப குளிர்காலம் வேற, சுத்தமா எந்திரிக்கவே முடியாது. ஸோ அலார்ம் கிளாக்ல என்ன பிசிக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம். அது ஒரு ஜஸ்ட் அ கிளாக் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். பட் அலார்ம் கிளாக்கை வந்து டெவலப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ் இல்ல அப்படின்னா அலார்ம் கிளாக் நம்ம லைஃப்லயே கிடையாது. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கிளாக்கே டெவலப் பண்ணாங்க. அலார்ம் கிளாக்ன்றதை விட கிளாக்கே டெவலப் பண்ணாங்க. ஸோ ஒரு நாளுக்கு வந்து 24 hours, அதுல வந்து பாத்தீங்கன்னா டே வந்து 12 hours, அடுத்த நைட் வந்து 12 hours, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணது குவாண்டம் மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணல அப்படின்னு சொன்னா நம்மளோட லைஃப்ல அலார்ம் கிளாக்கே இருந்திருக்காது. செகண்ட் ஒன் வந்து ஸ்டீம் அயன். இந்த அயன் பாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வீட்லயே இருக்கும். ஸோ இந்த அயன் பாக்ஸ் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அயன் பாக்ஸ்ன்றது வந்து நம்ம துணிய வந்து சுருக்காம நல்லா நீட்டா அயன் பண்ணி போட்டு போறதுக்கு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் அயன் பாக்ஸோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் யோசித்து பாருங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாம அயன் பாக்ஸை நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றதுனால, அதாவது எலக்ட்ரிசிட்டி என்ன இன்டியூஸ் பண்ணுது அயன் பாக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் யூஸ் பண்ணுது. ஹீட்டை வந்து டெவலப் பண்ணுது. அப்போ எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் இது ரெண்டுமே எதோட கான்செப்ட் யோசிச்சு பாருங்க. அஃப்கோர்ஸ் பிசிக்ஸோட கான்செப்ட். ஸோ அயன் பாக்ஸ் அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் பிசிக்ஸ். அடுத்து வந்து வாக்கிங். வாக்கிங்ல கூடவா பிசிக்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ வாக்கிங்ல பிசிக்ஸ் அப்படின்னா அதாவது நம்ம எந்த இடத்துல நடக்கிறோமோ அந்த ஃப்ளோருக்கும் நம்மளோட ஃபூட்டா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஸ்லிப்பரா இருக்கலாம், நம்மளோட ஷூவா இருக்கலாம், இதுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பரி ரியாக்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டுக்கும் நடுவுல ஃப்ரிக்ஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஸ்டேபிளா வாக் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வலிக்கு விழுக வேண்டிதான். ஸோ நம்ம வந்து ஒரு கிரானைட் ஃப்ளோர்ல தண்ணியில நடக்கிறதுக்கும் நார்மலா ரோட்ல நடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ தண்ணி கொட்டி இருக்கிற இடத்துல பார்த்து பார்த்து காலை வைப்போம். ஆனா ரோட்ல அப்படி கிடையாது. ஏன்னா ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளால ஸ்டேபிளா வாக் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா வலிக்கு விழுக்க வேண்டியதா. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கான்செப்ட். அடுத்து பால் பாயிண்ட் பென். ஸோ நம்ம எல்லாருமே பாக்கெட்ல வச்சிருக்கிறது பென் கண்டிப்பா வச்சிருப்போம். ஸோ இந்த பென்ல என்ன பிசிக்ஸ் இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதாவது நம்ம பெண்ணை வச்சு என்ன செய்றோம், நம்ம இழுத்த இழுப்புக்கு அந்த பென் வந்து வருது அப்படித்தானே. பென்னு மட்டும் வரல, அந்த பென்ல அந்த ரீஃபில்ல ஃபில்லா இருக்கிற இங்க் வந்து வர்றதுனாலதான் நம்ம நினைச்ச வார்த்தைய நினைச்ச எழுத்தை எழுத முடியுது. ஸோ அது எப்படி அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அந்த ரீஃபில்ல இருந்த அந்த இங்க் வந்து வெளியே வருது. ஸோ வெளியே வர்றதுனாலதான் நம்மளால நினைக்கிற எழுத்தை நினைக்கிற வார்த்தையை நம்மளால எழுத முடியுது. ஸோ கிராவிட்டி பிசிக்ஸ் கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ், அதை வந்து இயர்ஃபோன்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்னு சொல்றேன், ஸ்பீக்கரும் இருக்கு. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ், ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன பிசிக்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் இஸ் அ பிசிக்ஸ் கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மேக்னட்டிசமும் இருக்கு. ஸோ மேக்னட்டிசம் இஸ் ஆல்சோ எ பிசிக்ஸ் கான்செப்ட். ஸோ ஹெட்ஃபோன்ஸ், ஸ்பீக்கர் இது எல்லாமே பிசிக்ஸ் இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருந்திருக்காது. அடுத்து கார் சீட் பெல்ட். கார் சீட் பெல்ட்ன்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ல நம்ம உட்காந்துருக்கிறப்போ சடன் இம்பாக்ட் ஃபோர்ஸ் வர்றப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன், அதாவது முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவோம். அது வந்து இந்த சீட் பெல்ட் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து நம்மளை நாமளே காப்பாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சீட் பெல்ட் டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த சீட் பெல்ட்டுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ அந்த இனர்ஷியா ஆஃப் மோஷன் இருக்கிறதுனால தான் நம்ம முன்னாடி போனாலும் திருப்பி நம்ம பேக் டு த பொசிஷனே வந்துடுறோம். ஸோ அது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் இல்லை அப்படின்னா பாசிபிள் இல்லை. ஸோ சீட் பெல்ட்டுக்கு பின்னாடியும் பிசிக்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா லென்ஸ். இப்போ வந்து நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறோம், இல்ல நல்ல மேக்கப் பண்ணியிருக்கோம், எங்கேயாவது புது இடத்துக்கு போறோம் அப்படின்னா செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அது வந்து நமக்கு பழக்கம் மாதிரி ஆயிப்போச்சு.
ஸோ அந்த கேமராலயும் பிசிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அஃப்கோர்ஸ் எஸ். என்ன அப்படின்னா, இதுக்குள்ள ஆப்டிக்ஸ் அப்படின்ற பிசிக்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு கேமரான்னு ஒரு டூலே நமக்கு கிடைச்சது. ஸோ ஆப்டிக்ஸ் இல்ல அப்படின்னா, கேமரா கண்டுபிடிச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்டிக்ஸ் இஸ் அ பிசிக்ஸ் கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன். நம்ம உடம்புல கை, கால்லாம் எப்படி ஒரு உறுப்பா இருக்கோ, அதே மாதிரி செல்ஃபோன் அப்படின்றதும் ஆயிப்போச்சு. ஸோ செல்ஃபோன் இல்லாம என்னால ஒரு நாள்ல இருக்கவே முடியாது. அ ஒரு சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சர்வீஸ் சென்டர்ல ஃபோன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு நாளே அவங்களுக்கு நகரவே நகராது. என்னையும் நான் சேர்த்து சொல்றேன். ஸோ செல்ஃபோன் அப்படின்றது வந்து ஒரு அத்தியாவசியம் லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செல்ஃபோன்லயும் வந்து பிசிக்ஸ் இருக்க தான் செய்யுது. அஃப்கோர்ஸ் எஸ் எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி, பேட்டரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னட்டிசம் இது எல்லாமே சேர்ந்தது தான் செல்ஃபோன். ஸோ இது எல்லாமே வந்து பிசிக்ஸ் கான்செப்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி. ஸோ பேட்டரிய ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சவரு ஃப்ராங்க்லின். அவர் எத பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட்டோட பேர் வந்து கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆம் கான்செப்ட் இல்ல அப்படின்னா, பேட்டரி அப்படின்னு ஒண்ணு உருவாயிருந்திருக்காது. பேட்டரி அப்படின்றது இல்லைன்னா, டார்ச் நமக்கு கிடையாது. ஈவன் செல்ஃபோன் நமக்கு கிடையாது. ஸோ பேட்டரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னா டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்ச் வந்துச்சு, அடுத்து லைட் வந்தது. அடுத்து என்னென்னமோ பேட்டரி வச்சு ஆ ஆ ஈவன் நம்மளால பேட்டரி இல்லாம டிவி ரிமோட்ட கூட ஆப்பரேட் பண்ண முடியாது இப்ப இருக்கிற சமயத்துல. ஸோ பேட்டரி அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இப்ப எவ்வளவோ ஒரு விஷயம் வந்திருக்கு. ஈவன் நம்மளோட கார் ரன் ஆகணும்னா கூட நமக்கு ஒரு பேட்டரி தேவை. ஸோ பேட்டரி எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு கெப்பாசிட்டன்ஸ் இஸ் அ பிசிக்ஸ் கான்செப்ட். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, டாப்லர் ரேடார். ஸோ டாப்லர் ரேடார் வந்து அ எத பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா, டாப்லர் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து டாப்லர் எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். டாப்லர் எஃபெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிஃப்ளெக்டட் வேவ் குடுக்கும். அதாவது இப்ப அ டாப்லர் ரேடார் வந்து எங்க வச்சிருப்பாங்கன்னா, போலீஸ் வேன்ல வச்சிருப்பாங்க. அந்த போலீஸ் வேன்ல ரேடார் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, அதுக்குள்ள இருந்து வெளிய வர அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து எந்த கார் ஹை ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லும். ஸோ அந்த ரிஃப்ளெக்டட் வேவ பேஸ் பண்ணி தான் இந்த கார் வந்து ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுது, ஃபாஸ்ட்டா மூவ் ஆகல. இந்த மாதிரி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாப்லர் வேவ் வந்து ம் அ சி சி சைடு, ஓஷன் சைடு வந்து நெறைய யூஸ் ஆகும். என்ன அப்டின்னா, அந்த நீர்மூழ்கி கப்பல்ல எல்லாம் நெறைய டாப்லர் எஃபெக்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல என்ன இருக்கு? ஸோ இப்ப வந்து அந்த வேவ் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல மீன் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல வந்து பாறை இருக்கு. கடலுக்கு அடியில பாறை இருக்கு. இந்த இடத்துல நெறைய உயிரினம் வாழுது. இங்க வந்து ஏதோ ஒரு கப்பல் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிஃப்ளெக்டட் வேவோட ஃப்ரீக்வென்சி வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டாப்லர் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிசிக்ஸ் இல்லாம எங்கேயுமே கிடையாது. அது வானமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், கடலுக்கு அடியிலயா இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலயுமே நமக்கு பிசிக்ஸ் தேவை. ஸோ நான் சொன்னது ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான். நீங்க இனிமேல் பார்க்குற எல்லா பொருள்லயுமே இதுல பிசிக்ஸ் இருக்கா? அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதுல பிசிக்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கன்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.